பாடல் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் 284.
560வது பாடல். விண்ணப்பத்தை கேட்பவரே. 560. விண்ணப்பத்தை
இல்ல நாம் தேவ சமூகத்தை ஜெபிப்போம். இந்த நாள் ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய அளவற்றதான ஆசீர்வாதத்தினால், மகிமையினால், கிருபையினாலும் தேவன் நம்மை முடிசூட்டத்தக்கதாக நாம் தேவ சமூகத்தை ஜெபிக்கிற ஜெபங்கள் தேவ சமூகத்திலே ஆசீர்வாதமாய் மாறி மிகுந்த நன்மைகளை கொண்டு வர கர்த்தர் நாளில் நம்மை கிரியை செயல்படுத்தும்படியா வாய் திறந்த தேவ சமூகத்திலே ஒரு முகமாக நான் ஜெபிக்கலாம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரம், பரிசுத்தரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே மகே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் தேவனே, அன்பின் தேவனே, பரிசுத்தமுள்ள தேவனே, அன்பின் தேவனே, அல்லேலூயா. இரக்கமுள்ளவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே மகே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. ராஜாவே உம்முடைய கிருபை 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 கிருபை. உம்முடைய சமூகத்தை தாழ்த்துகிறோம், உம்முடைய சமூகத்தை தாழ்த்துகிறோம், உம்முடைய சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம். தேவ வல்லமையை வெளிப்படுத்துகிறார், தேவனுடைய கிருபையை வெளிப்படுத்துகிறார். ஆவியானவரே நீர் இரக்கமுள்ள தேவன், இறங்குகிற தேவன், வல்லமையை வெளிப்படுத்துகிற தேவன், கிருபையை விளங்கப்படுகிற தேவன். ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தாவே உம்முடைய கிருபை, பரிசுத்தமுள்ள தேவனே உமது கிருபை, அற்புதமானவரே உமது கிருபை, ராஜாதி ராஜாவே உமது கிருபை. ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தர் நல்லவர் 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 நல்லவர், கிருபை நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், பரிசுத்தமுள்ளவர், மகத்துவமுள்ளவர், மகிமையானவர். ஓ ஹalleluya ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வல்லமை 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 வல்லமை. இரக்கமுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம், இரக்கமுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம், இரக்கமுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம், இறங்குகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உடரபாலவா ஷபரபாலவா திகபரபரபரபர துரபரபரபரபரபரபரஸ்யா. ஹalleluya 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 ஹalleluya. ராஜாவே ராஜாவே ராஜாவே, பரிசுத்தமுள்ள தேவனே ராஜாவே, பரிசுத்தமுள்ள தேவனே ராஜாவே. கர்த்தாவே அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீதியின் தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன் ராஜாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த காலத்தின் கிரிகளை முறியடிக்கிறவர், அந்த காலத்தின் கட்டுகளை முறியடிக்கிறவர், அந்த காலத்தின் கண்ணிகளை முறியடிக்கிறவர். ஹalleluya 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 ஹalleluya. அப்பா நீ பெரிய தேவன், நீ பெரிய தேவன், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன், நீ வாக்கு மாறாத தேவன், வல்லமையும் பராக்கிரமுள்ள தேவன். எல்லாரும் ஏகமனமாக ஜெபிப்போம். அந்த ஆராய் ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய மகிமை வெளிப்படத்தக்கதாக, அந்த காலத்தின் கட்டுகள் உடைக்கப்படத்தக்கதாக, தேவ சமூகத்திலிருந்து தேவனுடைய ஆராய்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு தெய்வீக ஜெயமும் சமாதானம் நடந்திருந்ததாக. ஆமென் 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 ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே பரிசுத்தமுள்ள தேவனே உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya.
கிருபையின் தேவனே நாங்கள் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிப்பா. பிள்ளைகள் பெரியவர்கள்லாம் கண்களை மூடி கர்த்தர் சமூகத்தில் பயபக்தியோடு நாம் கொஞ்ச நேரம் ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவன் இந்த நாள் பகல்களினுடைய மகிமையை வெளிப்படுத்துவாராக. தேவனுடைய அக்கினி நம்ம இறங்குவதாக. ஹல்லேலூயா. வாய் விட்டு ஜெபிக்கும் பொழுதுதான் தேவனோடு உடன்பதாக ஒரு ஐக்கியம் கிடைக்கும். பெயருக்கு நாம் ஜெபிக்க அப்படின்னா இது சரியல்ல. எல்லாரும் தேவ விடுதலையும் இருதயபூர்வமாக ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். பயபக்தியோடு ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை இந்த இடத்தை நிரப்பட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பட்டும், 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 நிரப்பட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரி கபாலா ஜாலதா ரைட். ஓரி கபால பௌஷமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவருடைய மகிமை, ஆவியானவருடைய மகிமை, ஆவியானவருடைய மகிமை இடம் முழுவதும் நிரப்புவதோ. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூதர்களோடு ஆராதிப்பே, ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பே. தூதர்களோடு ஆராதிப்பே, ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பே. ஆராதிப்பே, நாம் ஆராதிப்பே. ஆண்டவரின் சுவை ஆராதிப்பே. ஆராதிப்பே, நாம் ஆராதிப்பே. ஆண்டவரின் சுவை ஆராதிப்பே. பெண்ணாடை அணிந்து ஆராதிப்பே. ஒரு சோலை ஏந்தி ஆராதிப்பே. பெண்ணாடை அணிந்து ஆராதிப்பே. ஒரு சோலை ஏந்தி ஆராதிப்பே. ஆராதிப்பே, நாம் ஆராதிப்பே. ஆண்டவரின் சுவை ஆராதிப்பே. ஆராதிப்பே, நாம் ஆராதிப்பே. ஆண்டவரின் சுவை ஆராதிப்பே. நான் ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே. ஆண்டவரின் சுவை ஆராதிப்பே. ஆராதிப்பே, ஓடி கவாடி கம்பளோ அடியாரோ காரோ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்துள்ள பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஆவியிலே ஏற்பட்டதை பிள்ளைகள் ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், நல்லவர். தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வளவு நேரமாய் கர்த்தாவுடைய சமூகத்திலே நோக்கி பார்த்து ஆராதிக்க தேவன் தந்த மகா பெரிய கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கே 2-3 பேரை நாமத்தினாலே கூடியிருக்கிறார்கள், அவர் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவாதி தேவன் எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். வந்தவருடைய ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் தான் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை தேவன் தாமே பரத்திலிருந்து கட்டளையிட வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. என் வீடுகளில் இருந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் தேவன் தாமே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அப்பா, தேவையான வார்த்தைகளை கர்த்தர் கொடுப்பீராக. ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் ஒரு பெரிய விடுதலையை போன கிருபைகளை மீண்டுமாய் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தர் தாமே உடைய சமூகத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அப்படி உட்கார்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 150ஆம் சங்கீதத்தை நாம் இப்போது வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 150வது சங்கீதம். சங்கீதம் 150.
எல்லாரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால தொனியோடே அவரை துதியுங்கள். வீணையோடும் சுர மண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். ஸ்தம்பரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீக்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. 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 இந்த அருமையான ஆராதனை தேவன் இலவசமாய் தந்தபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கூடிய ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உலகில் நடக்கிற எல்லா தேவனுடைய ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தவாய தேவனை ஸ்தோத்திரிப்போம். மரணாய இயேசுவை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். இவர்களுக்காக நம்மை தகுதிப்படுத்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வான தூத சேனைகள் கீதங்களாலே போதும். வான தூத சேனைகள் இன்னைக்கு கூட நாம் தேவ சமூகத்திலே கடந்து வந்து ஆண்டவரோடு கூட நாம் நெருங்கி உறவாட அவருடைய அன்பை நாம் ருசிக்க அனுபவிக்க ஆண்டவன் தந்த பெரிய கிருபையை நினைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. இன்னொரு அல்லேலூயா சொல். இன்னொரு அல்லேலூயா சொல். அல்லேலூயா. அருமையான பிள்ளைகள், இந்த 150ஆம் சங்கீதத்தை பாடிய சங்கீதக்காரருடைய வாழ்க்கையிலே முதல் தொடக்கத்தின் அல்லேலூயா தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள் என்று ஆரம்பிக்கிறார். நாம் எப்போதும் தேவனை துதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய அநாதி நோக்கம். தேவனை துதிக்கவும் ஆராதிக்கவும் தக்கதாக தான் ஆண்டவர் இந்த பூமியிலே முதலாவது தூதர்களை படைத்ததாக நாம் தியானிக்க முடியும். இரண்டாவதாக மனிதனை தேவன் படைத்ததும் அவரை ஆராதிக்கும், அவரை துதிக்கும். எப்போதும் அவரை ஆராதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். ஏசாயா 6 படிக்கிறோம். கேருபீன்களும் சேராபீன்களும் அவருக்கு மேலாக நின்று அவரை ஆராய்ந்து கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. வெளிப்படுத்தலை நாம் படிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கு எப்போதும் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள், ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தார்கள். அதே வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறது. என்னுடைய பிள்ளைகள் எப்போதும் என்னை ஆராதிக்க. எதுக்காக தேவனை துதிக்கணும்? இதோ அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதிக்கணும். ஆகாய விரிவை நாம் பார்க்கும் போது 1ஆம் வாரம், 2ஆம் வாரம், 3ஆம் வாரம், இந்த 3 வாரங்களையும் தேவன் எவ்வளவு அருமையாக உருவாக்கி இதோ மிகவும் அருமையாக வைத்திருக்கிறார். இந்த 3ஆம் வாரத்திலே தேவனுடைய பர்வதம் அங்கே இருக்கிறது என்று சங்கீதத்தில் நாம் படிக்கிறோம். வட திசையில் உள்ள சியோன் அந்த வெடிப்பமான ஸ்தானம், சர்வ பூமியின் மேட்சியமாயிருக்கிற அந்த உன்னதமான தேவன் வீட்டின் சிங்காசனம். அல்லேலூயா.
அந்த இடத்துல எப்போதும் தேவனை ஆராய்த்து கொண்டே இருக்கிறார்கள். அதுபோல இந்த பூமியில தான் பரமண்டல ஜெபத்தில் படிக்கும் போது பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்பட வேண்டும். அப்ப பரமண்டலத்தில் செய்யப்படுகிற ஜெபம் இங்கேயும் ஏறெடுக்கப்பட வேண்டும். பரமண்டலத்தில் ஏறெடுக்கப்படுகிறதான துதி ஆராதனை பூமியிலையும் தேவர்களாகிய நானும் நீங்களும் எப்போது அவரை ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழே சொல்கிறார், அவருடைய வல்லமைகளை கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். அவருடைய கிரியை, அவருடைய பூமியிலே அவர் செய்திருக்கக்கூடிய கிரியைகள், வானத்திலே அவர் செய்திருக்கக்கூடிய கிரியைகள், இந்த சமுத்திரத்தில் அவர் செய்திருக்க கிரியைகள், ஒவ்வொரு கிரியைகளை நினைத்து அவரை நாம் துதிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எப்படி துதிக்க வேண்டும்? எக்காலத்தோடு அவரை துதிக்க வேண்டும். வீணையோடு சுரமண்டலத்தோடு அவரை துதிக்க வேண்டும். தம்புரோடும் நடனத்தோடு அவரை துதிக்க வேண்டும். நடனம் பண்ணி துதிக்கிற ஒரு அனுபவம் தேவ ஜனத்தினுடைய அனுபவத்திலே நிச்சயமா தேவை. அந்த தாவீது நடனமாடி ஆண்டவரை துதிக்கிறார். அதுபோல் இஸ்ரேல் ஜனங்கள் செங்கடலை தாண்டினோம்னே நடனம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடி அவரை துதித்தார்கள். அதுபோல சாலமோனுடைய நாட்கள் கர்த்தருடைய சமூகத்தின் தேவனை ஆடி பாடி மகிமைப்படுத்தினார்கள். அந்த துதி, அந்த ஆடல் பாடல் எப்படி? தம்புரோடு நடனத்தோடு அவரை துதிக்கணும். யாழோடு தீங்களோடு அவரை துதிக்கணும். அப்போ இன்னிசை உருவாக்கக்கூடிய கருவிகளை மீட்டி ஆண்டவரை துதிக்கணும். முதலாவது சிருஷ்டிக்கப்பட்டதான அருமையான தேவ தூதன், அந்த தேவ தூதனுடைய சரீரத்தில் வைக்கப்பட்ட ரெக்கைகளிலே சகல விதமான அந்த மியூசிக் போடக்கூடிய வாத்திய கருவிகளும் இருந்திருக்கிறது. செட்டை எடுத்து விரிக்கும் போது அது விசேஷ இனிமையான இசைகள் மீட்டப்படுமா, பாடல் சத்தம் துணிக்குமா, அமிதமாக விசித்திர வினோதமாக தேவன் அந்த கேருவை உருவாக்கி வைத்திருந்தார். இந்த நாள் பகல் வேளையில தேவனுடைய வார்த்தைக்கிற தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தரை துதிக்கும்படி வந்திருக்கிறோம், தேவனை ஸ்தோத்திரிக்கும்படி வந்திருக்கிறோம். அவரை நாம் விடுதலையோடு துதிக்கணும். எப்படி துதிக்கணும்? எக்கால துணியோடு அவரை துதிக்கணும். இந்த இதோ அருமையான இசைக்கருவிகளோடு துதிக்கணும். அடுத்தது 5ஆம் வசனத்தில் படிக்கும் போது ஓசையுள்ள கைத்தாளங்களோடு அவரை துதிக்கணும். அதோடு சொல்லுகிறார், பேரோசை உள்ள கைத்தாளங்களோடு அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அருமையான பிள்ளைகளே, நம்முடைய இரு கரங்கள் தான் முதலாவது நமக்கு தேவன் தந்திருக்கக்கூடிய 10 நரம்பு வீணை. அல்லேலூயா! இந்த வீணையாகிய நம்முடைய இரு கரங்களை கொண்டு கர்த்தரை உற்சாகமா அடித்து துதித்து அப்படி நாம் மகிமைப்படுத்துவோம். சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை எப்படி துதிக்கணும் என்று 148ஆம் சங்கீதத்தில் வர்ணித்துக் கொண்டு அதை பாடுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்போதும் தேவனை துதிக்கிறதை விடக்கூடாது. தேவனை துதிக்க துதிக்க நமக்கு சந்தோஷம் பெருகும், தேவ கிருபை பெருகும். கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டு நன்மையான காரியங்களை செய்து நம்மை வழிநடத்தினார். அந்த தேவனுக்கு நன்றி. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இப்போ பிள்ளைகள் வசனம் சொல்லுகிற நேரம். வார்த்தைகளுக்கு செவிக்கொடும், என் ஞானத்தை கவனியும். சங்கீதம் 5:1. Give ear to my words, O Lord, consider my meditation. Psalms 5:1. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ரோமர் 8:6. கர்த்தரை நான் எக்காலத்தில் சொத்திருப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சங்கீதம் 134:1. பாடல் பாடும்போது ஆழ்த்தி திவசம் அர்ப்பணித்து அன்பு நாம் இருக்கிறோம்.
எனக்கொரு ஜனமுண்டு, அதை என்னை துதித்து துதித்து போற்றிடுவேன். எனக்கொரு ஜனமுண்டு, அதை என்னை துதித்து துதித்து போற்றிடுவேன். யாரே வந்தாலும் வேதனை வந்தாலும், யாரே வந்தாலும் வேதனை வந்தாலும், என் ஜனம் என்னை துதித்திடுமே, மறவாமல் என்னை துதித்திடுமே. என் ஜனம் என்னை துதித்திடுமே, மறவாமல் என்னை துதித்திடுமே. எனக்கொரு ஜனமுண்டு, அதை என்னை துதித்து துதித்து போற்றிடுவேன். எனக்கொரு ஜனமுண்டு, அதை என்னை துதித்து துதித்து போற்றிடுவேன். காலை நேரத்திலோ மாலை பொழுதிலும், காலை நேரத்திலும் மாலை பொழுதிலும், என் ஜனம் என்னை துதித்திடுமே, மறவாமல் என்னை துதித்திடுமே. என் ஜனம் என்னை துதித்திடுமே, மறவாமல் என்னை துதித்திடுமே. எனக்கொரு ஜனமுண்டு, அதை என்னை துதித்து துதித்து போற்றிடுவேன். எனக்கொரு ஜனமுண்டு, அதை என்னை துதித்து துதித்து போற்றிடுவேன். பரிசுத்த சபையாக என் நாமம் உயர்த்திடுவே, பரிசுத்த சபையாக என் நாமம் உயர்த்திடுவே. என் ஜனம் என்னை துதித்திடுவே, மறவாமல் என்னை துதித்திடுவே. என் ஜனம் என்னை துதித்திடுவே, மறவாமல் என்னை துதித்திடுவே. எனக்கொரு ஜனமுண்டு, அதை என்னை துதித்து துதித்து போற்றிடுவேன். எனக்கொரு ஜனமுண்டு, அதை என்னை துதித்து துதித்து போற்றிடுவேன். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவன் நம்முடைய மத்தியிலே தொடர்ந்துள்ள பகுதியை நமக்கு ஆசீர்வாதமாகி நல்கத்தக்கதாக இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். மீதியான பகுதியை கர்த்தரே பொறுப்படுத்தி முன்ன நடத்தும்படியா ஒருமுகமாக நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான ஆசீர்வாதமான இந்த நல்ல வேளையிலே உம்மோடு கூட நாங்கள் நெருங்கி உறவாட உம்முடைய அன்பை நாங்கள் ருசிக்க பரலோகத்தின் தேவனே நீர் தந்த கிருபைக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹalleluya glory. உடாரபாலபா ஷபலபலபலபத ரவி கபபபபபப. ஆவியான நல்லவர் 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 இரக்கமுள்ளவர் நல்லவர் மகிமையுள்ளவர் நல்லவர். ஹalleluya 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 ஹalleluya. ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
இவ்வளவு நேரமாக சமூகத்தில் மையப்படுத்தக்கூடிய கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். கூடிய அந்த பிள்ளைகளை யாரையும் ஆசீர்வதியும். வர முடியாத ஆத்மாவுடைய கர்த்தருடைய ஆவியான இடைப்படக்கூடிய ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஆராதனையுடைய ஆரம்பம் முதல் இந்த நேரம் வரையிலும் ஆவியானவர் எங்களுடைய மத்தியில் நின்று நம்முடைய மகிமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற அப்படின்னு ஸ்தோத்திரம். பாடல் பகுதி ஆசீர்வதித்தீர், சங்கீத பகுதி ஆசீர்வதித்தீர். அதே வண்ணமாக பிள்ளைகளுடைய வசன பகுதி, காணிக்கை பகுதி ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை ஆசீர்வதியும். கையும் பிரயாசம் முயற்சிகளை வாய்க்க வர்த்திக்க வேண்டி 100 மடங்கான 1000 மடங்கான ஆசீர்வாதம் அதை பிள்ளைகள் அலங்கரிக்கும்படியாச்சு. அவரோடு தேவ கிருபை கூட இருக்கட்டும். வசந்தன பிள்ளைகளை ஆசீர்வதியும். நல்ல திறனாக பயமில்லாமல் தைரியமாக தாராளமாக வேதத்தின் மகத்துவங்களை தியானித்து வேதவசத்தை சொல்ல பிள்ளைகள் உதவி செய்ய அந்த யாவருடைய தேவ கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அப்படியே கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆராதனை தொடங்கியுள்ள நேரம் தேவ சமூகத்திலே ஒவ்வொரு பகுதிகளாக ஆண்டவரோடு நாம் நெருங்கி உறவாடி ஆராய்த்து கொண்டிருக்க கர்த்தர் இந்த கிருபை நினைப்போம். இந்த வேளையிலும் தேவனுடைய சமூகத்தை நம்மை மற்றுமாக நம்மை அர்ப்பணிப்போம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கே. ஆராதனை எடுத்து உற்சாகமா பாடுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. அல்லேலூயா. நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போவோம். இந்த இப்போது ஒரு அறிவிப்பு, அதாவது நமக்கு இந்த கடந்த மாதம் மிஷினரி காணிக்கை எடுக்க முடியல. இதுவரை ஒரு நாளைய தினம் காலை ஆராதனையிலே மிஷினரி காணிக்கை எடுக்கப்படும். நாம் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த வேளையில் உங்களை கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம். எபிரேயர்கள் நிறுவம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 11:30. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. இங்கே நான் இந்த எபிரேயர்கள் நிறுவம் 11ஆம் அதிகாரம் முழுவதும் நமக்கு முன்னாலே கடந்து போன விசுவாச வீரர்களான பரிசுத்தவான்களை குறித்து அருமையாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அதில் எரிகோவின் கோட்டையை குறித்து அங்கே நாம் வாசிக்க முடியும். இந்த எரிகோவின் கோட்டை 7 நாட்கள் சுற்றியேறப்பட்டு விழுந்ததாக அங்கே நாம் வாசிக்கிறோம். முதல் நாள் ஒரு தடவையும், 2வது நாள் ஒரு தடவை, 6 நாட்களும் ஒவ்வொரு தடவை சுற்றி வந்தார். 7வது நாள் 7 தடவை சுற்றி வந்தார். எத்தனை தடவை? 7 தடவை. 7 என்பது பூர்ணத்தை காட்டுகிறது. அவர்கள் முழுமையாக கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து 7 தரம் சுற்றி வந்து 7வது தரம் சுற்றி வரும்போதுதான் எக்காலங்களை ஊதி கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தருடைய வல்லமை இறங்கினது. எரிகோவின் கோட்டை வீழ்ந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை குறித்து நாம் இதோ இந்த யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே அருமையாக நாம் வாசிக்க முடியும். சரி, வீடுகளில் போய் அந்த பகுதிகளை நீங்கள் வாசிங்கள். நாம் கடந்த நாளில், அதாவது கடந்த திங்கள் காலையில் நடந்த ஆராதனையில் சில விஷயங்களை இந்த எரிகோவை பற்றி நாம் பார்த்தோம். அதில்
விசுவாசத்தினால் அவர்கள் அந்த எரிகோவை வீழ்த்தினார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவர்கள் இது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அதை பெற்றுக் கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, வாக்குத்தத்தத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வாக்குத்தத்தம் நிறைவேற அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அதுதான் 7 நாள் அமர்ந்திருந்து கர்த்தர் சொன்னபடி கீழ்ப்பட்டு காரியத்தை செயல்படுத்தினார். அடுத்தபடியாக இந்த எரியோவை அவர்கள் சுற்றி வரும்போது அவர்கள் செய்த ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் படிக்கும் போது அங்கே நாம் பார்க்கிறோம், யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான், ஆசாரியர் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள் என்பதாக இங்கே நாம் வாசிக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இப்போது கர்த்தருடைய பெட்டியை கர்த்தருடைய ஆசாரியர்கள் சுமந்தார்கள். இங்கே கர்த்தருடைய பெட்டி என்று அங்கே சொல்லப்பட்டு, அந்த கர்த்தருடைய பெட்டியாகிய உடன்படிக்கை பெட்டி, இந்த உடன்படிக்கை பெட்டி ஆசரிப்பு கூடாரத்திலே வைப்பதற்காக கர்த்தர் உடன்படிக்கை பெட்டியை செய்யும்படியாக சொன்னார். இதை செய்ய போது இது சீத்திம் மரத்தினால் செய்யப்பட்டதாகவும், அந்த பெட்டி இந்த மரத்தால் செய்யப்பட்டு பொன் தகடினால் அது மூடப்பட்டதாகவும் வேதத்திலே நாம் படிக்க முடியும். அவ்விதமாக அது யாத்திராகமம் 37 அதிகாரம் 1-2 வசனம் படிக்கும் போது திரும்ப வாசிக்க வேண்டாம். இவ்விதமாக கர்த்தர் அந்த உடன்படிக்கை பெட்டியை செய்ய வைத்து அதை பொன்னினால் மூடினார். இந்த உடன்படிக்கை பெட்டிய சீத்திம் மரம் இது மனுஷிகத்தை காட்டுகிறது. எதை காட்டுது? மனுஷிகம். ஒரு மனிதனுடைய மனுஷிக அனுபவங்களை சுட்டி காட்டு. இந்த மனுஷிகமாகிய இந்த சீத்தி மரத்தின் முழுமையாக பொன் தகடினால் அதை மூடும்படியாக கர்த்தர் சொன்னார். பொன் என்பது தெய்வீகத்தை காட்டுகிறது. தெய்வீக சுபாவம், தெய்வீக சிந்தை, தெய்வீக பரிசுத்தம், தெய்வீக அன்பு, இவைகளால் மூடப்பட்டதான நிலையில் அந்த உடன்படிக்கை பெட்டியை தேவன் ஒழுங்குபடுத்த சொன்னார். அதன் பின்பு இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் கர்த்தர் கொடுத்த நியாயப்பிரமாண 2 பலகைகளும், மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும், ஆரோனுடைய துளித்த கோலும் அதற்குள்ளே இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த உடன்படிக்கை பெட்டியில் எப்போ தேவனுடைய பிரசன்னம் வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை பெட்டி இருந்த நேரம் ஒரு அக்கிரிஸ்தம் அப்படியே அதன் மேல் வந்து நிழலிட்டு கொண்டே இருந்தது. இது எதை காட்டுகிறது என்றால், நம்முடைய ஆவிக்கிரிய மனுஷிக ஆவிக்கிரிய 2 விதமான அனுபவங்களை சுட்டி காட்டுகிறோம். வாசிக்க போகிறோம். கொலோசியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனங்களை படிக்கும் போது வாசித்து பாருங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கு. இப்போ சித்தி மரம் என்று சொல்கிற மரத்தினால் செய்யப்பட்ட உடன்படிக்கை பெட்டி பொன் தகடினால் மூடப்பட்டு, இப்போ மற்றவர்களுடைய பார்வையில் அது எதுவா இருக்கிறது? பொன் தகடின் பெட்டியா இருக்கிறது. உள்ளே இருக்கிறது சித்தி மரம். அதே போல நாம் இந்த பூமியில் வாழும் போது ஆண்டவராகிய தேவனோடு கூட நாம் உடன்படிக்கை பண்ணின நேரம் முதல் அல்ல ஞான ஸ்நானம் எடுத்த பின்பு ஆண்டவராகிய இயேசுவை நாம் தரித்துக் கொள்ளுகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தரித்து கொண்ட நாம் இப்போது எங்கே இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்கு உள்ளே இருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. வம்பு, வாதம், பொய், களவு, கத்திர பிரியல்லாத துஷ்டபத்தனமான கிரிகள், அருவருப்பான சோப கிரிகள் எல்லாம் இதோ முற்றுமாக அழிக்கப்பட்டு பொன் தகடாகிய தெய்வீக சோபத்தினால் அது மூடப்படுகிறது. அல்லேலூயா. இந்த பொன் தகடாகிய சோபத்தினால் ஒரு மனிதன் மூடப்படும் போது அவன் எங்கே வைக்கப்படுகிறான்? கிறிஸ்துவுக்கு உள்ளே வைக்கப்படும். திரும்ப அந்த வார்த்தையை வாசிப்போம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். பாவத்துக்கு, சாபத்துக்கு, அக்கிரமத்துக்கு, உலக வழிபாடுகளுக்கு, உலக
அருவருப்பான கிரியைகளுக்கு நாம் மரித்தோம் என்று எபேசியருக்கு நிருபம் அதனுடைய 2:1 நாம் வாசிக்க முடியும். அவ்விதமா மரித்ததான நம்மை தேவன் என்ன செய்திருக்கிறார்? கிறிஸ்துவோடு கூட நம்ம எழுப்பி கிறிஸ்து உள்ளே நம்ம வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவ உள்ளே வைத்து நம்மை பொன் தகடாய கிறிஸ்துவினால் நம்மை மூடி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்விதமாக மூடப்பட்ட நம்முடைய ஜீவியத்துல அந்த கலாத்தியர்களிலே எழுதின நிருபத்தில் படிக்கிறது 9 விதமான கனிகளும் வெளிப்பட்டு கிறிஸ்துவை பிரதிபலித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவ்விதமான அனுபவம்தான் தேவன் விரும்புகிறார். அவ்விதமாக தான் இந்த உடன்படிக்கை பெட்டி செய்து இந்த உடன்படிக்கை பெட்டியை யார் சுமந்தது? ஆசாரியர்கள் சுமந்தார்கள். இப்போ எரிகோ கோட்டையை சுற்றி வருவதற்காக லேவியர்கள், ஆசாரியர்கள், யுத்த வீரர்கள் எல்லாரும் அப்படியே வர்றாங்க. வரும்போது முதலாவது இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்கள் ஆசாரியர்கள். யாரு? ஆசாரியர்கள். இந்த ஆசாரியர்கள் தான் உடன்படிக்கை பெட்டியை சுமக்க வேண்டும் என்று நியாயப்பிரமாண ஒழுங்கின்படியாக இந்த காரியம் தேவனால் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்டதான தேவனுடைய பிரமாணங்களும் தேவனுடைய சமூகத்து அந்த மன்னாவும் தேவ சமூகத்திலே உயிர்த்தலுக்கு அடையாளமாயிருக்கிற ஆரோனுடைய கோலும் அங்கே உள்ளே இருக்கிறது. இவைகள் ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் உண்டு. இந்த நாள் பகல்களை தேவ சொந்த வந்திருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த கர்த்தருடைய பிரமாணம், நியாய பிரமாணம், அதை நாம் சுமக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இதோ கர்த்தருடைய அந்த அருமையான அந்த இதோ மன்னா ஆண்டவராகிய இயேசுவை காட்டுகிறது, அவரை நாம் சுமக்க வேண்டும். மூன்றாவதாக இதோ அங்கே உள்ளே இருந்தது ஆரோனுடைய துளிர்த்த கோல். அந்த துளிர்த்த கோல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை காட்டுகிறது. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்விதமாக 3 விதமான காரியங்களும் அதில் வைத்து அவர்கள் சுமந்து வந்தார்கள். தேவ பிரசன்னம் வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. வேதம் சொல்லுகிறது, பகலிலே மேகஸ்தமம், இரவிலே அக்கினிஸ்தமம் அவர்களை விட்டு பிரியவே இல்லை. தேவனுடைய பிரசன்னம் அவர்களை விட்டு மாறி போகவில்லை. அவர்கள் எரிகோ கோட்டையை சுற்றி வருகிற அத்தனை நாட்களும் தேவனுடைய பிரசன்னம் வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. உள்ளே இருந்த ஜனங்களுக்கு, உள்ளே இருந்த ராஜாவுக்கு, உள்ளே இருந்த மந்திரிகளுக்கு, அந்த கோட்டைக்கு உள்ளே இருந்த ஜனங்களுக்கு இந்த காரியம் தெரியாது. ஆனால் இதோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மிகவும் ஞானத்தோடு மிகவும் கவனத்தோடு இந்த கோட்டையை சுற்றி வர பண்ணினார். அந்த இடத்துல கர்த்தருடைய கிரியை செயல்படுத்துறது வரையிலும் தேவஜனம் அமர்ந்திருந்து தேவன் சொல்லுகிறபடி கீழ்ப்படியவர்களுக்கு தேவன் கட்டளை கொடுத்திருந்தார். அதன்படியே அவர்கள் செயல்படுத்தினார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டில் வரும்போது இந்த உடன்படிக்கை பற்றி நாம் ஒவ்வொருவரும் சுமக்க என்றால் தேவன் நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார் என்று வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம் படிக்கும் போது தேவன் நம்மை நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. அப்போ புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆசாரியர்கள் சொல்கிறது நானும் நீங்களும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள் யாவருமே ஆசாரியர்களாக தேவன் தெரிந்து வைத்திருக்கிறார். லேவியர்களாக கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் உடன்படிக்கை பெட்டி சுமக்க வேண்டும். உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய வேதத்தை காட்டுகிறது. அல்லேலூயா. அவருடைய அபிஷேகத்தை காட்டுகிறது, அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அதான் நீதிமொழி 3:3 படிக்க சொல்லப்பட்ட சத்தியம், கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகவே கூடாது. அதை சுமந்து கொண்டிருக்கணும். அது மட்டுமல்ல, அந்த அருமையான உன்னத உபாகம புத்தகத்தில் படிக்கிறோம். அது உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ என்ன செய்யணும்? நீ கற்றுக் கொடுக்கணும், நீ சொல்லி கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த உடனே இரவும் பகலும் அவர்களுக்கு என்ன செய்யணும்? வேத வசனத்தை சொல்லி கொடுக்கணும். உபாகமம் 6ஆம் அதிகாரத்துல நான் அருமையாக இங்கே படிக்கிறோம். தேவ பிள்ளைகளாகிய நாம்
வேதவசனம் நாம் படிக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அது எப்போது நம்முடைய நாவில் இருக்கணும், எப்போது நம்முடைய இதயத்தில் இருக்கணும். அதை கர்த்தர் விரும்புகிறார். அடுத்தபடியாக இந்த அருமையான இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வருகிறதான யுத்த வீரர்களும் ஆசாரியர்களும் என்ன செய்தார்கள் என்றால், வேதத்தில் படிக்கிற 20ஆம் யோசுவா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை ஒன்று நாம் வாசிக்க கேட்போம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார். 7வது நாள் 7வது வேளையிலே அவர்கள் சுற்றி வரும்போது எக்காலத்தை ஊத ஆரம்பித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டயக்கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள். அல்லேலூயா. அருமையானவர்களே, அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற எரிகோவின் கோட்டை போன்ற எதிர் சுவர்கள், எதிர் பிரச்சனைகள், எதிர் போராட்டங்கள், எதிரியான இன்னல்கள் நம்மை தடுத்து நிறுத்தக்கூடியதாய், ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்தக்கூடியதாய் அநேக நேரங்கள் காணப்படுகிறது. ஞாபகம் வருகிறது, அருமையான தேவனுடைய மனிதராகிய தானியேல் ஜெபித்தார். 21 நாள் ஜெபித்தார். 21வது நாள் வரையிலும் அங்கு ஒரு பதிலும் வந்து கிடைக்கல. இவருடைய ஜெபமோ உடனே தேவசனம் எட்டப்பட்டிருந்தது. உடனே தேவன் அனுப்பப்பட்ட தூதன் கடந்து வந்தார். ஆனால் பெரிய தடை, வானலோகத்தின் அதிபதியாக சத்துரு அந்த தூதனை தடுத்து நிறுத்தி வைத்தார் என்பதாக எங்களை வாசிக்க முடியும். இதே போல் நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களை ஜெபிப்போம். ஜெபித்தாலும் சில நேரம் உடனடியாக சில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி சில தடையின் எரிகோவின் கோட்டைகள் நம்மை தடுத்து நிறுத்துகிறது, ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துகிறது. அதை எப்படி பெற்றுக்கொள்வோம் என்று தெரியாதபடி நான் இவ்வளவு தூரம் ஜெபித்தேனே, இவ்வளவு ஒரு ஆண்டவர் மகிமைப்படுத்தினேனே, கர்த்தர் என்ற விதமாக நான் ஜீவித்தேனே, கொடுத்தேனே, ஆண்டவருக்கு ஊழியம் செய்தேனே, ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே ஜெயம் கிடைக்கவில்லையே, என்று நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லையே, பெரிய தடைகளாய் வந்து கொண்டிருக்கிறதே என்று நாம் சிந்திக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் அந்த இடத்துல அங்கே அவர்கள் என்ன செய்தார்கள்? 7வது நாள் 7ஆம் முறை அவர்கள் சுற்றி வரும்போது அவர்கள் என்ன செய்ய, எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எக்காலங்களை ஊதினார்கள். எக்காலம் என்பது ஜெபத்துக்கு அடையாளம். ஆர்ப்பரித்தார்கள் என்றால் அவர்கள் தேவனை ஆராதித்தார்கள், தேவனை துதித்தார்கள். அப்ப தேவ சமூகத்தில் ஒரு தேவ பிள்ளை நல்ல விதமா கண்ணீரோடு தேவன் நமக்கு செயல்படுகிற நேரம் வரையிலும் எதுக்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கிற வரையிலும் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து நாம் ஜெபிக்கணும். தேவ சமூகம் அமர்ந்திருந்து நம்ம ஜெபிக்கணும். ஸ்தோத்திரத்தை அதிகமாக நம்ம ஏறெடுக்கணும். தான் 105ஆம் சங்கீதத்தில் படித்து எக்கால துணியோடு அவரை ஸ்தோத்திரியுங்கள், பேரோசங்களை கை தாளத்தோடு அவரை ஸ்தோத்திரியுங்கள். அப்ப தேவனை துதிக்கிற பிள்ளைகள் மௌனமாக அல்ல, அவரை ஆர்ப்பரிப்பாக துதிக்கணும். எக்கால துணியோடு அவரை துதிக்கணும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுதான் தேவனுக்கு பிரியம். எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிக்கும் போது உதட்டின் காளையாகிய ஸ்தோத்திர பலியை அவருக்கு எப்பொழுதும் செலுத்த வேண்டும். அருமையான பிள்ளை வசனம் சொல்லும் போது இதை கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரி, அவர் துதி எப்பொழுதும் எல்லா சூழ்நிலை, நெருக்கத்திலும் கஷ்டத்திலும் வேதனையிலும் ஆசீர்வாதம் கிடைக்கும் போது இல்லாத போது எல்லா நேரத்திலும் தூங்கும் போது எழும்பும் போது நடக்கும் போது எப்பொழுது நம்முடைய நாவிலே கர்த்தரை துதிக்கிற துதி வந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த துதி என்பது தேவனுக்கு நாம் செலுத்துகிற பலி. அந்த துதி என்பது தேவனுக்கு செலுத்துகிற பலி. துதி என்பது தேவனை ஆராய்கிற ஒரு ஆராதனை. துதி என்பது தேவனை நாம் மகிமைப்படுத்துகிற அனுபவம் என்று, கனப்படுத்துகிற மகிமைப்படுத்துகிற அனுபவம் என்று. இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 50ஆம் சங்கீதத்தில் நாம் படிக்கிறோம்.
நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அடைய சுதந்திரிக்க முடியாத விதமான எரியோகத்தை கோட்டை எழுப்பியிருக்க நேரத்துல துதியை விடக்கூடாது. துதி என்பது ஒரு பெரிய ஆயுதம். துதி என்பது சத்துருவை நிர்மூலம் பண்ணுகிற ஒரு பயங்கரமான ஆயுதம். அல்லேலூயா. ஆகையினாலே தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனை துதிக்கிறதை நாம் நிறுத்தக்கூடாது. அது மட்டுமல்ல, ஜெபத்தை ஆராதனை நிறுத்தக்கூடாது. வீட்டில் எப்பொழுது ஆராய்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசைக்கு கூடாது. இதோ இரவு மாலையிலிருந்து காலை வரையிலும் எப்பொழுதும் குத்து விளக்கு எரிந்து கொண்டிருந்ததாம். இந்த வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டே இருந்ததாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே நம்மை தேவன் ஒவ்வொரு குத்து விளக்காக தெரிந்திருக்கிறார். ஒரு உடன்படிக்கை பெட்டியா தெரிந்திருக்கிறார். நாம் உடன்படிக்கை பெட்டியா நாம் சுமக்கும் போது உடன்படிக்கை பெட்டியாய் கர்த்தர் நம்மை சுமப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை சுமக்கிற ஒரு தாய் தன் பிள்ளை, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளிலே தூக்கி சுமக்கிறது போல, உபாகம் 1:31 நாம் படிக்கிறோம். சுமக்கிறது போல நான் உங்களை சுமந்து கொண்டு வந்த வழியை கண்டீர்களே. இந்த வருஷம் தொடங்குறது போல என்று பாருங்க. வருஷத்தின் ஜனவரி 1 இந்த அருமையான 10வது மாதம் இந்த 3ஆம் தேதியை காண கிருபை கர்த்தர் தந்திருக்கிறார். எத்தனை மாதங்கள் எத்தனையோ பயங்கர கொள்ளை நோய் சீற்றங்கள், எத்தனையோ வேதனை எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உடன்படிக்கை பெட்டியாக நமக்கு முன்னாலே கடந்து போகும்போது தடைகள் தகர்க்கப்படும். மீகாவின் புத்தகம் 2:13 படிக்கிறோம். இதோ கர்த்தர் தடைகளை நீக்கி போடுகிற உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மீகாவின் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் படிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே தடைகள் எழும்பும் போது அவைகளை உடைக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு முன்னாலே கடந்து போகிறார். அவர் கடந்து போவதற்கு நாம் என்ன செய்யணும்? அவர் சொல்ல அவரை துதிக்கணும், அவரை நோக்கி கூப்பிடணும், அவர் நோக்கி ஆர்ப்பரிக்கணும், அவர் சமுத்திரை தைத்திருக்கணும், அமர்ந்திருக்கணும். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதுவரை நாம் அமர்ந்திருக்கணும். ஒரு நாள் சுற்று போல் சத்தமிடக்கூடாது. 2ஆம் நாள் 6 நாள் அது போல 7ஆம் நாளும் 6 தடவையும் சத்தமே போடக்கூடாது. 7வது நேரம் வரும்போதுதான் அவர்கள் ஆர்ப்பரிக்கணும், எக்காலம் ஊதணும், பட்டயத்தை கரத்தில் எடுத்து சத்துருக்களை வீழ்த்தணும். அதுக்குள்ள கர்த்தர் ஆர்ப்பரிக்கும் பொழுது அந்த அலங்கம் பயங்கரம் ஒரு எரிகோவின் கோட்டின் மேல் மதில்கள்ல ரதம் ஓடுமா. 3-4 குதிரைகள் கூட்டப்பட்ட ரதங்களும் விதமாக ஓடும். இவ்வளவு பெரிய கட்டியான உறுதியான பெரிய கோட்டை. அந்த கோட்டையிலிருந்து வெளியே மக்கள் வருவதும் இல்லை, உள்ளே போவதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான நிலையில் இருந்த கோட்டை. அந்த கோட்டையில எல்லா சௌகரியங்களும் மக்களுக்கு ஜீவிக்கக்கூடிய வாழக்கூடிய அத்தனை காரியங்களும் உள்ளே அவர்கள் ஒழுங்காய் வைத்திருந்தார்கள். இந்த நாள் பகல் வேளையில என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பொல்லாத பிசாசு நமக்கு இடையூறாக ஏதோ எரிகோ கோட்டையை போல நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தரவிடாதபடி பல பிரச்சனைகளையும் உபத்திரங்களையும் சூரிய கட்டுகளையும் மனுஷனுடைய எரிச்சலின் ஆவிகளையும் பலவிதமான இன்னலை நமக்கு நேராக எழுப்பி பயங்கரமான தடைகளை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறாரோ, பதற வேண்டாம், பதற வேண்டாம். எத்தனை நாள் ஜெபிக்கிறோமே, இன்னும் விடுதலை வரவில்லையே என்று நாம் பதற வேண்டாம். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படி நாம் செயல்படுத்த வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற நேரம் வரையிலும் அவர்கள் பொறுமையோடு கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி சுமந்து கொண்டே வந்தார்கள். 7ஆம் நாள் 6 நேரம் அதை சுற்றி வந்தார்கள், மௌனமாக இருந்தார்கள். 7ஆம் நாள் ஆகும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எக்காலம் ஊதலாம், நீங்கள் ஆர்ப்பரிக்கலாம், இப்பொழுது உங்களை முன்பாக இந்த எரிகோ கோட்டை வீழ்த்த போகிறே என்று கர்த்தர் சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அருமையான பிள்ளைகளே, அதே போல ஒரு தடவை யுத்தத்துக்கு அப்போதுக்கு ரொம்ப அவசரப்பட்டு ஓடி வருகிறார் தாவீது. ஆண்டவர் சொல்லி கேட்டார், ஆண்டவரே இந்த பெலிஸ்தீனை எப்படி முறியடிப்பது, நான் போக வேணுமா? அப்ப கர்த்தர் சொன்னார், நான் சொல்லுகிற நேரம் வரையிலும் என் சமத்தினை அமர்ந்திரு. 46ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம், நான் தேவன் என்பதை நீங்கள் அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள். தேவன் யார் என்பதை நம்முடைய மத்தியில் வெளிப்படுத்துவார். சத்துரு மத்தியிலே அவருடைய கிரியை அவர் செயல்படுத்துவார். அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அருமையான தாவீது ஆலோசனை செய்தார். குறிக்கப்பட்ட நேரம் முஸ்கட்டின் துணி அசைய ஆரம்பித்தது. அப்போ எழுந்து கடந்து போனார். கர்த்தர் தாவீதுக்காக இறங்கி சத்துருக்களை முறியடித்தார். இந்த தேவன் என்னென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். தாவீது
சோர்ந்து போக வேண்டாம். ஐயோ இப்படிப்பட்ட சூழ்நிலையா என்ன கலங்கி போக வேண்டாம். எந்த விதமான பெரிய எரிகோவா இருந்தால் துதியினால், ஆர்ப்பரிப்பாகிய ஜபத்தினால், ஆராதனையினால் கர்த்தரை நாம் தேடுகிற 64 கர்த்தருக்கு ஜெயம் தருவார். நாம் வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுவோம். நாம் தேவ சொல்ல அமர்ந்திருப்போம். விசுவாசத்தோடு நம்முடைய உடன்படிக்கை பற்றிக் கொள்ளுவோம். ஆமென். உடன்படிக்கை பண்ண பிள்ளைகளை அவர் ஒருவர் கைவிடுகிறவர் அல்ல. ஞானஸ்நானத்தின் மூலம் அவர் நாம் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். அவர் நம்மை நடத்துவார். இதுவரை நடத்துறது இன்னும் நடத்துவார். நமக்கு நேராக எழுப்பிக் கொண்டிருக்கிற சகல விதமான எரிவுகளை முறியடித்து ஜெயம் தருவார். எல்லாரும் முழங்கால் போட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரோடு கூட நெருங்குவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ தேவன் நல்லவர், 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 நல்லவர். நீர் எங்களை கர்த்தாவே உடன்படிக்கையின் மூலமாக மனுஷமாய் சீக்கிரமாய் எங்களை அப்பா உனக்குள்ளாக கொண்டு வந்து இதோ பொந்தகனாய உடைய பிரசன்னத்தினாலே மூடி உமக்குள்ள மறைத்து எங்களை வைத்திருக்கிறபடியாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உமது அன்பு எத்தனை பெரியது. உடன்படிக்கை ஆசாரியர்கள் சுமக்க வேண்டும். அவர் சுமந்த போது யோர்தான் 2 பிரிந்தது. சமுத்திரம் கர்த்தாவே வெளிவிட்டு கொடுத்தது. அதே போல கர்த்தருடைய பெட்டியை சுமந்த ஆசாரியர்கள் எரிகோவை சுற்றி வரும்போது எரிகோ வீழ்ந்தது. நானும் இங்கே இருக்கக்கூடிய தேவ ஜனமாய் நாங்கள் ஒவ்வொரு பேரும் ராஜாக்களாக ஆசாரியர்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய உடன்படிக்கை பெட்டியாகிய உடைய வாக்குத்தத்தத்தை, உடைய வசனத்தை, உடைய பிரசன்னத்தை, அபிஷேகத்தை என் தகப்பனே உண்மை நாங்கள் சுமக்கிற மக்களாய் இருக்க கிருபை தார். எரிகோ விழட்டும், எரிகோ விழட்டும். எரிகோ விழுகிறது வரை தொடர்ந்து நாங்கள் ஆர்ப்பரிக்கட்டும். எரிகோ விழுகிறது வரை நாங்கள் எக்காலம் ஊதட்டும். அதுவரை அமர்ந்து இருக்கட்டும். உங்களுடைய ஆலோசனைப்படி செயல்பட கிருபை தாரும். எங்களுடைய சுய சித்தம், சுய நோக்கம் ஒன்றுமே வேண்டாம். உம்முடைய பிளான் படி, உம்முடைய திட்டத்தின்படி கர்த்தர்களை நடத்துவீராக, நடத்துவீராக. உம்முடைய திட்டங்களை நிறைவேற உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுப்பி நின்று தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விசுவாசமாம் படகில் யாத்திரை செய்யும் போல் தண்டேவரே வழங்கிடும் போல் விசுவாசமாம் படகில் யாத்திரை செய்யும் போல் தண்டேவரே வழங்கிடும் போல் பயப்படி நான் கர்த்தர் கூடயுண்டு, பயப்படி நான் கர்த்தர் கூடயுண்டு. நம்முடைய ஜனத்துக்கு வெற்றியை கொடுத்த கர்த்தர் இந்த நாள் பகல்வெளியில் மத்தியிலே வெற்றி வீரராக, ஜெய வீரராக நம்முடைய மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லத்தின் தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கத்தின் தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. உடரபலபஷபப உடரபலபஷபப திகவரபலபலப துரபலபஷபப திகவரபலபலப. தேவ மகிமைக்கா ஸ்தோத்திரம், தேவ மகிமைக்கா ஸ்தோத்திரம், தேவ மகிமைக்கா ஸ்தோத்திரம், தேவ அபிஷேகத்துக்கா ஸ்தோத்திரம். கூடிய இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொண்டிருக்கிறோம். பிள்ளைடைய சரீரங்களை வாதிக்கிற விலையினங்கள் முறியடிக்கப்படுவதா எரியோவின் கோட்டை போல எழுப்பி நின்று பிள்ளை பயப்படுத்துகிற விலையினங்கள், போராட்டங்கள், நெருக்கங்கள், சத்துணை வஞ்சக சூழ்ச்சிகள், சாபத்தீடான கட்டுகள், எல்லா அந்தகார கிரியைகள், சூரியத்தின் ஆவிகள், எல்லா எரியோவின் கிரியைகள் உடைக்கப்படுவதா இந்த நாள் பகல் வேளையில கர்த்தருடைய ஜெயத்தின் ஜெயத்தை பிள்ளை கத்தை கட்டளை எழுதியதாக. இந்த இடத்துல நாங்கள் வந்து நல்ல என்று சொல்லக்கூடிய அளவில் மகிமை கத்தை வெளிப்படுத்த நாங்கள் சொல்லிக்கிறோம். உடைய சபத்தை கூடியிருக்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. தேவ கிருபை தொடர்ந்து பிள்ளைகளை வழி நடத்துவதாக. ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய தேவன் பெரியவராக ஸ்தோத்திரிப்போம். பகவானின் தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறவர்களை ஸ்தோத்திரிப்போம். தேவனுடைய மருத்துவமான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. நமக்கு நேராக எழும்பி இருக்கக்கூடிய எரியோவின் கோட்டை இந்த நாளைக்கு தகர்க்கிறபடியாக நான் ஸ்தோத்திரிப்போம். சோத்ரான் 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 சோத்ரான். தேவன் நம்மை ஒன்றோட தகுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்த கர்த்தர் நம்மை இரக்கம் செய்யபடி கர்த்தர் நான் ஸ்தோத்திரிப்போம். சோத்ரான் சோத்ரான் சோத்ரான். வந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கொள்ளை நோய் சீற்றங்களை கர்த்தர் அடித்து கொடுத்த கர்த்தர் நான் ஸ்தோத்திரிப்போம். சோத்ரான் சோத்ரான் சோத்ரான். தேவ பிள்ளைகளாகிய நம்ம இதுவரை தொடாதபடி தேவன் பாதுகாத்திருக்கிறார். என்னோட பாதுகாப்புக்குள்ள தேவன் மறைத்துக் கொள்ள கர்த்தர் நான் ஸ்தோத்திரிப்போம். சோத்ரான் சோத்ரான் சோத்ரான். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நல்ல பகல் வேளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஓய்வு நாளில் இந்த அருமையான ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான மத்தியான நேரத்துக்காக நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆராதனை தொடங்குகிற நேரம் தொடங்கி பரலோகத்தின் தேவன் எங்களுடைய மத்தியில் நம்முடைய கிரியை கர்த்தர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிள்ளைகள் வந்து யாவரையும் ஆசீர்வதியும். தேவனுடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் யாவரோடு தேவ கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவர் தாமே இம்மட்டும் நடத்தின தேவன் வரப்போகும் நேரம் நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் இந்த வருகை மட்டும் கிருபை விளங்க பண்ணுங்க. பிள்ளையுடைய கையும் பிரயாசங்களை வாய்க்க பண்ணுங்க. குடும்ப வாழ்க்கைகளை ஆசீர்வதிங்க. ஆன்மீக வாழ்க்கைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கையும் பிரயாசங்களை வாய்க்க பண்ணி வர்த்திக்க